அதிர்ச்சியூட்டுகின்ற ஆபத்துக்கள், அதனால் ஏற்படுகின்ற மரண பயம், சுழன்றடிக்கின்ற சூறை காற்று, எதிர்த்து வருகின்ற நெருப்பாற்று அத்தனையும் கடந்து வெற்றி நடை போடுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மீண்டும் இந்த நூற்றாண்டில் இந்திய அரசியலில் எடுத்து காட்டுகின்ற வகையில் தந்தை பெரியாரின் கனவுகளை, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களினுடைய கனவுகளை, தலைவர் கலைஞர் அவர்களினுடைய சிந்தனைகளை இந்திய அரசினுடைய ஏகாதிபத்திய சர்க்காருக்கு சிம்ம சொப்பரமாக நின்று எடுத்து உரைக்கின்ற தலைவர் தளபதியார் அவர்களுக்கு 72வது பிறந்த தின விழா. விஞ்ஞான மாற்றத்தின் விளைவாக பந்து போல் சுழலுகின்ற இந்த பூகோள கண்டத்தில் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு மனிதன் தோன்றுகிறார். தோன்றுகின்ற மனிதர்களெல்லாம் தலைவர்களாக உருவாவதில்லை. தலைவர்களாக உருவானவர்கள் எல்லாம் வரலாற்றில் நின்றதில்லை. ஒரு இனத்தின் விடுதலைக்காக ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் களம் அமைத்தான். பல 100 ஆண்டுகளை கடந்தும் ஆபிரகாம் லிங்கனை இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது. சமூகத்தினுடைய வெளிச்சத்திற்காக ஆண்டாண்டு காலமாக அழுத்தப்பட்ட சமூகத்தின் விடுதலைக்காக தந்தை பெரியார் என்கிற மகத்தான தலைவர் தமிழ்நாட்டில் களம் அமைத்தார். அந்த பெரியாரை காலம் கடந்து நாம் கொண்டாடுகிறோம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து தெருவீதிகளில் மனிதர்கள் நடமாடுவதற்கு மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து பாம்புகள், பல்லிகள், பூரான், கழுதை, கொடிய விஷமுள்ள விலங்குகள் கூட நடப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த தெருவீதிகளில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் நடக்கக்கூடாது என்று மனு தர்மத்தினுடைய சட்டம் நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் அதை மறுதலைத்து களம் அமைத்தார் பேரறிஞர் அண்ணா என்கிற மகத்தான தலைவன். அந்த தலைவருக்கு இந்த நாடு விழா எடுக்கிறது. பெரியாருக்கு ஆயுள் இருந்தது. ஆனால் பெரியாரிடத்தில் அரசியல் அதிகாரம் கிடைக்கப்பெறவில்லை. அண்ணாவிற்கு அதிகாரம் கிடைத்தது. ஆனால் அண்ணாவிற்கு ஆயுள் இல்லை. பெரியாருக்கு கிடைக்கப்பெறாத அரசியல் அதிகாரத்தை, அண்ணாவிற்கு கிடைக்கப்பெறாத ஆயுளையும் ஒருங்கே பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் பெரியாரினுடைய திட்டங்களை, பெரியாரினுடைய சிந்தனைகளை சட்டங்களாக நிறைவேற்றுகின்ற மகத்தான சாதனையை தமிழ்நாட்டு அரசியலில் நிறைவேற்றி தந்தார். ஆகவே கண்டங்களை கடந்த அந்த தலைவனுக்கு நன்றியுணர்வோடு நாடு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த முப்பெரும் தலைவர்களினுடைய முப்பரிமாண தலைவராக 14 வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோலை உள்ள நாடு இதுவல்லவே என்று திருவாரூர் வீதியில் வில் கயல் புலி பொறித்த கொடியோடு போராட்ட களத்தில் பொது வாழ்க்கையை தொடங்கிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய மகனாக, பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பெருமைமிகு பாசத்திற்கு உரியவராக, தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை உள்வாங்கிய தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தலைவர் முரசறைந்து இன்றைக்கு முறுக்கேறி நிற்கிற பொழுது இந்திய உபகண்டத்தினுடைய அரசியல் தென் திசையை நோக்கி இன்றைக்கு திகைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் வடக்கே வாழ்கிறது, தெற்கே தேய்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த நிலையை மாற்றி அமைத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அண்ணாவினுடைய இறுதி காலம் 1969 பிப்ரவரி திங்கள் 2ஆம் நாள் கடைசியாக கலைவாணர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அண்ணா பேசுகிற வரையில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது தம்பி, என்றைக்கு இந்த வாட்டம் தீரும் என்கிற கவலையோடு தான் அண்ணா கண்மூடினார். அண்ணாவினுடைய கவலைகளை தீபகற்ப இந்தியாவின் திசை காட்டியாக எங்கள் தமிழகம் இருக்கும். நாங்கள் விரல் நீட்டுகிற திசையில் இந்தியாவின் பிரதமர் நாற்காலி வைக்கப்படும். இந்தியாவில் எவன் குடியரசுத் தலைவராக ஆக வேண்டும் என்கிற தகுதியை, எவரை ஆக்க வேண்டும் என்கிற நிலையை தமிழ்நாடு எடுக்கும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் டெல்லி பட்டணத்தை ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய விரல் கையில் வைத்திருந்தார்கள். ஒரு வேட்டி கட்டிய தமிழன் தலைநகர் டெல்லியிலே தரையிறங்குவான். அவர் விரல் நீட்டுகின்ற திசையில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் நாற்காலி வைக்கப்படும் என்கிற நிலையை உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணா இல்லை, பெரியார் இல்லை, தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை. வெற்றிடம் உருவாகிவிட்டது என்று தமிழகத்தில் சில அரசியல் தலைவர்கள் கடித்த நேரத்தில் இந்திய பேரரசை வழிநடத்துவதாக கருதி கொண்டிருக்கிற மைனாரிட்டி பிஜேபி சர்க்கார், இந்திய பேரரசினுடைய அதிகாரம் எங்களுடைய கையிலே இருக்கிறது, நாங்கள் போட்டதுதான் சட்டம், நாங்கள் நிறைவேற்றுவதுதான் ஆணை என்று
பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற மோடி அமித்ஷாவின் தலைமையிலான மைனாரிட்டி பிஜேபி சர்க்காரை கண்ணில் விரல் விட்டு ஆட்டுகின்ற பணியை தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் 8 திசைகளிலும் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இவர்களுடைய ஆட்டங்களுக்கு அடங்கி போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கனவோடு ஜனநாயகத்தின் முக்கியமான தூணாக கருதப்படுகின்ற ஜனநாயகத்தினுடைய அடிநாதமாக கருதப்படுகின்ற சமத்துவத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு இந்தியாவிலே ஒரு அதிபர் சர்க்காரை உருவாக்குவதற்கு மோடி கனவு காணுகின்ற திட்டத்தை எதிர்த்து பேசுகின்ற ஆண்மகன் இந்தியாவில் எவனுமில்லை இந்த நூற்றாண்டில் என்கிற நிலையை மாற்றி இதோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தலைவன் தலைநகர் சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறார். இந்தியாவில் 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் நேரடியாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவின் பிரதமராக ஆகுகின்ற முழு தகுதியும் பெற்றவர் நீங்கள். இந்தியாவிற்கு தலைமை தாங்க வாருங்கள் என்று அவரை இந்த தேசத்தின் தலைவர்கள் அழைக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த தேசம் அடுத்த தேர்தலுக்கு தலைமை தாங்குவதற்கு தளபதியை ஒட்டுமொத்தமாக முன்மொழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் திராவிட மாடல் சர்க்கார் நடத்துகிறோம் என்பது பெயரளவில் அல்ல, பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் உள்வாங்கிக் கொண்டு அவர்களுடைய திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற காரணத்தினாலே தான் எங்களை இந்த நாடு இன்றைக்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுகிற பொறுப்பிலே மிருக பெரும்பான்மை இருக்கிறது என்கிற காரணத்திற்காக பிஜேபி சர்க்கார் இன்றைக்கு கொல்லைப்புற வழியாக குறுக்கு வழியில் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தி பேசாத மாநிலத்தை சார்ந்த மக்களை நசுக்கி ஒழுக்குவதற்கான திட்டங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். அதன் ஒரு வழிதான் மும்மொழி திட்டம். அது என்ன மும்மொழி திட்டம்? எங்களுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்திருக்கிற இருமொழி திட்டம் இருக்கிறது. இந்த இருமொழி திட்டத்தால் நாங்கள் இழந்தது என்ன? மும்மொழி திட்டம் என்று சொல்லுகிறீர்களே, இதை நீங்கள் எந்த மாநிலத்திலே பின்பற்றுகிறீர்கள்? அப்படி நீங்கள் பின்பற்றுகிறீர்களே ஆனால் அந்த மாநிலம் பெற்றது என்ன? எந்த யோக்கியம் உள்ள பிஜேபி காரனாவது ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறாரா? அண்ணா சொன்னார், தமிழ் மொழி எங்கள் உயிர் மொழி, ஆங்கிலம் எங்களுக்கு இணைப்பு மொழி. நான் பிஜேபி காரனுக்கு சொல்லுவேன், நீ உத்தரப்பிரதேசத்துக்காரனோடும் மத்திய பிரதேசத்துக்காரனோடும் பீகாரியோடும் போராடுவதற்கு நீ எங்களை அழைக்கிறாய், போட்டி போடுவதற்கு எங்களை அழைக்கிறாய். நாங்கள் அமெரிக்காவோடு போட்டி போடுகிறவர்கள், நாங்கள் லண்டன் மாநகரத்தில் இங்கிலாந்து சர்க்காரோடு போட்டி போடுகிறவர்கள். எங்கள் மண்ணிலே வாழுகின்ற மாணவர்கள், எங்கள் மண்ணில் இருமொழி கொள்கையை பெற்றவர்கள், படித்தவர்கள், இங்கிலாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய அறிவியலோடு போட்டி போடுகிறவர்கள். இங்கே இருமொழி பொருளிலே படித்தவன் தான் உலகத்தை ஒற்றை நொடியிலே இயக்கிக் கொண்டிருக்கிற கூகுளினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கிற சுந்தர் பிச்சை அரசு பள்ளியில் தமிழ் வழியிலே படித்தவர். ஆகாயத்தில் சூரிய மண்டலத்தை தொட்டு செல்லுகின்ற ராக்கெட்டுகளையும் விண்வெளி கலயத்தையும் ஆகாயத்திற்கு அனுப்பி வைத்து என்ன நடக்கிறது வளிமண்டலத்தில் என்பதை சோதனையாக உலகத்திற்கு அறிவிக்கின்ற விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை ISRO அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த சிவனும் இப்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கிற நாராயணனும் இதோ இந்த மாவட்டத்தில் இருக்கிற சாதாரண தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியிலே படித்தவர்கள். ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து காலையிலே தினத்தந்தி ஏட்டை 100 வீடுகளுக்கு போட்டால் மட்டும்தான் வயிறு விளைக்க முடியும் என்கிற வாழ்க்கை தரத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டு பொக்ரானில் வாஜ்பாய் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த பொழுது ராஜஸ்தான் மண்ணில் அமெரிக்காவினுடைய நாசா ராடாரினுடைய கண்களை தப்பி எங்களாலும் அணுக்குண்டு சோதனையை நிகழ்த்த முடியும் என்று நிறைவேற்றி காட்டினாரே அணு விஞ்ஞானி அப்துல் கலாம். அவர் என்ன மும்மொழி கொள்கையை படித்தவரா? அவருக்கு இந்தி தெரியும் என்று நினைக்கிறீர்களா? நாராயணனுக்கு இந்தி தெரியுமா? சிவனுக்கு இந்தி தெரியுமா? சுந்தர் பிச்சைக்கு இந்தி தெரியுமா? தெரிய வேண்டிய அவசியமில்லை. காரணம், இவர்கள் பாடிபூரி விற்க பிறந்தவர்கள் அல்ல, இந்த பாறை ஆண்டு வழிநடத்துவதற்கு பிறந்தவர்கள். ஆகவே பிஜேபி காரன் ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைக்கிறான். தமிழ்நாட்டில் வாழுகின்ற மாணவர்கள் இன்னொரு மொழியை கற்றால் என்ன என்று பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு எடுத்து வைக்கிறார்கள். நாங்கள் தேவைப்பட்டால் இந்தியை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள மொழிகளை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் கற்கிற ஆற்றல் எங்கள் தமிழ் மாணவர்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் 52,000 கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு அரசில் கல்வித்துறைக்கு ஒதுக்குகின்ற ஒரே மாநிலம், ஒரே பட்ஜெட்டை நிறைவேற்றி இருக்கிற மாநிலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நடத்துகிற தமிழ்நாடு. எங்களுக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது
எங்கள் பிள்ளைகள் எதை படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள். கல்வி என்பதை தனிப்பட்டியலில் மாற்றி இருக்கிறீர்கள். பொதுப்பட்டியலிலே இருந்த கல்வியை தனிப்பட்டியலிலே மாற்றிவிட்டு இந்தியை படி என்று சொல்லுகிறீர்களே, அதை படிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை பிஜேபி காரன் அறிவிக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். இன்னொன்றை சொல்லுகிறார்கள், இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இதய பகுதியாக இருக்கிற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்திவிட்டால் தான் நினைப்பதை நிறைவேற்றலாம் என்று மோடி கனவு காணுகிறார். 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் புதிய கட்டடம் கட்டுகிறார் என்கிற பெயரில் திட்டமிட்டு 305 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூடுதலாக இருக்கிற வைத்து 543க்கு பதிலாக 848 உறுப்பினர்களை அமர வைப்பதற்கான திட்டத்தை மோடி அந்த அரங்கத்தை கட்டிவிட்டு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை டீலிமிட்டேஷன் என்கிற பெயரால் நாங்கள் அதை திருத்தி அமைத்து உயர்த்த போகிறோம் என்று அறிவிக்கிறார். டீலிமிட்டேஷன் என்றால் என்ன? இந்த தேசத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற நம்முடைய மாநிலத்தில் டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று சொன்னால், ஒழுங்கான, யோக்கியமான, நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன் என்று சொன்னால் 7.11% சீட்டுகள் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி என்றால் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற தமிழ்நாட்டிற்கு 8 நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகமாக தர வேண்டிய மத்திய சர்க்கார் பீகாருக்கு 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக வழங்குவார்களாம். உத்தரப்பிரதேசத்திற்கு 60 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனியாக கூடுதலாக வழங்குவார்களாம். அப்படி வழங்குகிற காரணத்தால் இந்தி பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக வந்து அதன் பேரில் தாங்கள் நிறைவேற்றுகின்ற திட்டங்களை, ஒடுக்குகின்ற திட்டங்களை நிறைவேற்றலாம் என்று கனவு காணுகிறார்கள். பிஜேபி தோழர்களுக்கு ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். தீபகற்ப இந்தியாவின் தென் திசை வாசல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் எந்த சூதுமதி கொண்டவர்களாலும், எந்த குறுமதி கொண்டவர்களாலும், எந்த கொடுமையான எண்ணங்களை கொண்டவர்களாலும், பாசிச சக்திகளாலும் ஜனநாயகத்தை வேறெடுக்கிற கனவுகளை நீங்கள் நிச்சயமாக காண முடியாது. அதை தடுத்து நிறுத்துகின்ற படைத்தலைவராக, அதை தடுத்து நிறுத்தி வெற்றி காணுகின்ற ஆற்றல் மிக்க தலைவராக, உபகண்ட இந்தியாவிற்கு எதிர்காலத்தில் வழிநடத்துகின்ற தலைவராக எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அவர் இருக்கிற வரையில், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் இருக்கிற வரையில் மைனாரிட்டி பிஜேபி சர்க்காரின் கனவு எந்த ரூபத்தில் வந்தாலும் அது நனவாகாது. அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.